திமுக ஆட்சியில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை தாம்பரத்திலிருந்து மதுராந்தகத்தை அடுத்த கீழ்கண்டை கிராமத்தை நோக்கி சிறுவன் மற்றும் 2 சிறுமியரை தேவத்தூர் பகுதியிலிருந்த மனித மிருகங்கள் விரட்டிச் சென்று தாக்கியுள்ளனர். இருவர் தப்பிய நிலையில் சிக்கிக்கொண்ட ஒரு சிறுமியை மனித மிருகங்கள் சிதைத்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை, ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை, கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வரிசையில் மதுராந்தகமும் கொடூரமும் இணைந்திருக்கிறது என்று வேதனை தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளின் எண்ணிக்கை மட்டும் 129% அதிகரித்துள்ளது. திமுக ஆட்சியில் பெண்களும் குழந்தைகளும் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது என்பதற்கு இந்த புள்ளி விவரங்கள்தான் கொடூரமான சான்றாகும் என்றும் கூறியுள்ளார்.